நான் எனது இரவு உணவை முடித்துவிட்டு வாக்கிங் செல்வது வழக்கம். சுமார் இரவு 9 மணி அளவில் நான் வாக்கிங் செல்லும் பொழுது தனிமையில் செல்வதனால் ஹெட்போனில் பாடல் கேட்டுக்கொண்டு செல்வது வழக்கம். அப்படி நான் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் சாரல் காற்றுடன் கூடிய மலை தூறல் தொடங்கியது. நான் பாடல் கேட்கும் மும்முரத்தில் மிக நீண்ட தூரம் சென்று விட்டதாக நான் நினைத்து திரும்பும் நேரத்தில் எனது ஊரின் எல்லை ஓரத்தில் ஒரு பங்களா ஒன்று உள்ளது. அந்த பங்களாவில் இரவு நேரங்களில் விசித்திரமான ஒரு பயங்கர சத்தம் கேட்கும் என்று கிராமவாசிகள் பேசிக்கொள்வது வழக்கம். அப்படி என்னிடமும் கூறி உள்ளனர். அதை நான் மறந்துவிட்டு அந்த பங்களா அருகில் சென்று விட்டேன். சென்றது மட்டுமல்லாமல் அந்த பங்களாவில் என்ன அப்படி இருக்கும் என்று என் மனதில் தோன்றியது. தோன்றும் நேரத்தில் மழை தூறிய காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டது. என் கையில் இரவு நேரங்களில் வெளியில் செல்லும் பொழுது கைலைட் எடுத்து செல்வது வழக்கம். அப்படி என் கையில் இருக்கும் லைட்டை கொண்டு துணிச்சலுடன் அந்த பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வந்ததை கேட்டு அங்கு சென்றால் நம் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தில் திரும்பி என் வீட்டை நோக்கி மிக விரைவாக நான் சென்று விட்டேன். அன்று இரவு நடந்த அனைத்து விஷயங்களையும் என் நண்பன் அரவிந்திடம் பகிர்ந்து கொண்டேன். என் நண்பன் சிரித்து கொண்டே, உன் நண்பன் நான் இருக்க நீ ஏன் தனியாக செல்கிறாய்? ஏன் என்னை அழைத்து சென்றால் உனக்கு ஏதாவது செலவாகிவிடும் என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் மிகவும் பலசாலியாக இருப்பதினால், தைரியசாலியாக இருப்பதனால் உனக்கு ஏதாவது பின்விளைவு ஏற்படும் என்று என்னை நீ அழைத்து செல்ல தயங்குகிறாயா? சரி, அதை விடு. இன்று இரவு நாம் இருவரும் செல்வோம். நீ சொன்னவாறு அப்படி ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று பார்த்து விடலாம். அப்படி சத்தம் கேட்டால் ஊர் மக்கள் சொல்வது உண்மை, அப்படி ஒன்றும் இல்லை என்றால் இது கட்டுக்கதை என்பதை நாம் இருவரும் நிரூபித்து காட்டுவோம். என்ன, சரியா என்று என் நண்பன் என்னிடம் கேட்க எனக்கு ஒரு துணிச்சல் என் மனதில் தோன்றியது. சரி, இன்று இரவு நாம் இருவரும் செல்வோம் என்று முடிவு எடுத்தோம். அவ்வாறு நானும் என் நண்பன் அரவிந்தும் ஊரில் நடந்த அனைத்து சுவாரஸ்ய கதைகளையும் பேசிக்கொண்டு அந்த பங்களாவை நோக்கி நடந்து சென்றோம். நடந்து செல்லும் பாதையில் ஏதேனும் இருக்கலாம் என்று நினைத்து எங்கள் கையில் ஒரு சிறிய தடியும் ஒரு கையில் வைத்து சென்றோம். நாங்கள் நினைத்தவாறு அந்த பங்களாவும் வந்தது. ஊரில் பேசியவாறு மிக சரியாக 8 மணி அளவில் அந்த பங்களாவில் மட்டும் மின்சாரம் இல்லாமல் இருந்ததை கண்டோம். அந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டு அந்த சத்தம் கேட்கிறதா என்று காத்து கொண்டே இருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது போல் அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஆம், அந்த சத்தம் ஒரு இளம் பெண்ணின் சத்தமாக இருந்தது. நான் அதை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் என் நண்பன் என்னிடம், நண்பா, அங்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்க, நான் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்ல என் நண்பன், இன்னும் அருகில் செல்வோம், சத்தம் இன்னும் அதிகமாக கேட்கும் என்று என் கையை பிடித்து மிக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். நாங்கள் நெருங்க நெருங்க அந்த சத்தம் ஒரு அரக்கனிடம் மாட்டிய பெண் எப்படி தன்னை காற்றிக்கொள்ள குரல் கொடுப்பாளோ அது போல் எங்களுக்கு தோன்றியது. பொதுவாக நாங்கள் இருவரும் எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, நாங்கள் இருவரும் தான் முன்பு நிற்போம். அதுபோல் நாங்களும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எங்கள் மனதில் தோன்றி நாங்கள் இருவரும் முன்னோக்கி சென்றோம். அந்த பங்களாவின் நுழையும் வாயில் பூட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்த நாங்கள் அந்த காம்பவுண்டின் வழியாக ஏறி குதித்து உள்ளே சென்றோம். சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது. அலறல் சத்தம். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று உரக்க குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த பங்களாவில் எங்கள் மனதில் இது கிராமத்தில் சொல்லிய ஆவியாக கூட இருக்கலாம், அல்லது உண்மையாகவோ ஒரு பெண்ணின் குரலாக இருக்கலாம். அந்த பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் நாம் ஈடுபட்டு அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அந்த பங்களாக்குள் நுழைந்து ஒரு அறையின் வழியாக செல்லலாம் என்று முடிவு எடுத்து அறையின் கதவை திறக்க முயற்சித்தோம். அந்த கதவை திறந்து கொண்டு பார்த்தபோது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது.
சரி, எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று எங்கள் கையில் இருந்த சிறு லைட்டை அடித்தவாறு ஒரு மாடியின் படி வழியாக இருவரும் சென்றோம். அப்பொழுது ஒரு அறையின் அந்த குரல் மிக தெளிவாக கேட்டது. அந்த அறையில் அப்படி என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்கும் நேரத்தில் ஒரு பெரிய உருவம் ஒரு இளம் பெண்ணை துரத்தி செல்லும் காட்சி எங்கள் கண்களில் தென்பட்டது. இது என்னவாக இருக்கக்கூடும் என்று நினைத்து நான் கதவை திறக்க முயற்சித்தேன். கதவு உள்தாப்பால் போட்டு இருந்ததை நான் உணர்ந்தேன். உடனே அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று உள்ளே அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று துணிச்சல் உடன் ஒரு ஆண்மகனாக அந்த அறையில் நுழைந்தேன். ஓடி வந்து ஒரு பெண் என் கையை பிடித்தாள். அந்த பெண்ணின் கையை பிடித்து மிக வேகமாக படிக்கட்டு வழியாக இறங்கி செல்லலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து வந்தேன். அப்பொழுது ஒரு உருவம் என் காலை பிடித்து இழுத்தது. அதை நான் உதைத்துவிட்டு ஓட ஆரம்பித்தேன். அப்பொழுது என் மனதில் தோன்றியது, எங்கே என் நண்பன்? அவனை விட்டு செல்கிறோமோ என்று அந்த பெண்ணை ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு என் நண்பனை தேடி மீண்டும் அந்த படிக்கட்டு வழியாக அந்த அறைக்குள் சென்றேன். அப்பொழுது ஒரு ஓரமாக உருண்டு கடந்தான் என் நண்பன். அவனை தட்டி எழுப்பி, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். உடனே அவன், நீ என்று நினைத்து யார் காலையோ நான் பிடித்து விட்டேன். அவன் என்னை எட்டி உதைத்து விட்டு ஓடிவிட்டான் என்று கூற, நான் உடனே, அது வேற யாருமில்லை, நான் தான். எழுந்திரு, இந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி விடுவோம் என்று அவனை அழைத்து கொண்டு அந்த பெண்ணிருந்த இடத்தை நோக்கி சென்றோம். அந்த பெண் நான் நிற்க சொன்ன இடத்தில் இல்லை. உடனே என் நண்பன், பார்த்தாயா, நான் சொன்ன மாதிரியே அது பெண்ணல்ல, ஒரு ஆவி. அது தெரியாமல் நீ அவளை காப்பாற்றுகிறேன், ஊரை திருத்துகிறேன், நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சும்மா இருந்தவனை என்னை அழைத்து வந்து பயமுறுத்தி விட்டாய். நான் காலையில் எந்த கோயிலுக்கு செல்வது என்று நான் யோசித்தபடி செய்துவிட்டாய் என்று பேசி கொண்டிருக்கும் நேரத்தில் பெண் குரல் கேட்டது. என்னை காப்பாற்ற வந்தீர்களா அல்லது நீங்கள் பேசி கொண்டிருக்க வந்தீர்களா என்று கூறி அந்த பெண் எங்கள் அருகில் வந்தாள். நான் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு மிக விரைவாக அந்த பங்களாவை விட்டு வெளியில் சென்றோம். சென்ற பின்பு, இது என்ன பங்களா? நீ இங்கு எப்படி மாட்டிக்கொண்டாய்? உனக்கு என்ன ஊர்? உன் பெயர் என்ன? என்று பல விபரங்களை கேட்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் அந்த பெண் அழுது கொண்டு, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத பல விஷயங்களை நடந்தன, அதை நான் என்னவென்று நான் கூறுவது என்று எனக்கு புரியவில்லை என்று கூற, உன் புலம்பலை நிறுத்திவிட்டு என்ன நடந்ததோ அதை மட்டும் கூறு என்று நாங்கள் கேட்க, சரி என்று கூறிவிட்டு, நான் இந்த பங்களாவில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனது முதலாளி அம்மா உடல்நிலை சரியில்லாதவர். அவரை பார்த்து கொள்ள ஒரு பெண் தேவை என்று அந்த பங்களாவில் விளம்பர பலகை இருந்ததை கவனித்தேன். அந்த பலகையில் உள்ள விபரத்தை படித்து கொண்டு உள்ளே சென்று வேலை கேட்கலாம் என்று சென்றேன். அந்த அம்மாவும் எனக்கு வேலை கொடுத்தார்கள். அந்த அம்மாவின் வீட்டுக்காரர் ஒரு அரக்கனை போல் இருந்தார். நான் இது யார் என்று கேட்க, அந்த அம்மா, என் கணவர்தான். இவர் ஒரு முரட்டுத்தனமானவர். இவரை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உனது வேலைகளை முடித்துவிட்டு நீ இரவு 7 மணி அளவில் வீட்டுக்கு சென்று விடலாம். காலை 7 மணிக்கு நீ வேலைக்கு வந்துவிடு என்று கூறி எனது கையில் நான் நினைத்ததை விட அதிக பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். நான் இன்று காலை தான் வேலைக்கு வந்தேன். வந்தவுடன் அந்த அம்மாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு, சமையலறையும் செய்துவிட்டு, வேலைகளையும் செய்துவிட்டு நான் கிளம்பும் நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் என்னை துரத்தியது. அது என்னவென்று புரியாமல் நான் கத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். உங்களுக்கு நன்றி. இது என்ன உருவம் என்று நாளை அந்த அம்மாவிடம் கேட்கிறேன். என்னை எனது வீட்டில் விட்டு விடுங்கள் என்று அவள் முகவரியை சொன்னாள். அந்த முகவரி எங்கள் வீட்டுக்கு அருகில் தான் இருந்தது. சரி என்று அவள் வீட்டில் விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு சென்று விட்டோம். ஆனால் இவள் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள மறுநாளும் அந்த பங்களாவை நோக்கி நானும் என் நண்பனும் சென்றோம். ஏனென்றால் அந்த பெண்ணை எனக்கு பிடித்திருந்தது. அவளை காதலிக்க விரும்பினேன். அவள் முகம் பார்ப்பதற்கு
மார்கழி மாதத்தில் ரோஜா பூவின் மீது பனித்துளி போல் அவள் முகம் இருக்கும். அவள் பார்வையும் என் மனதை மிகவும் கவர்ந்தது. இப்படிப்பட்ட பெண்ணை நான் திருமணம் செய்ய காதலிக்க என் மனம் நினைத்தது. அந்த பங்களாவில் வேலை செய்யும் அந்த பெண் கூறியது போல் 7 மணிக்கு வேலை முடித்துவிட்டு நீ போகலாம் என்று அந்த அம்மா கூறினார்களே, அப்படி என்றால் அவள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்து விடுவாள். அவளை நாம் அழைத்து செல்லலாம் என்று காத்திருந்தேன். அவள் கூறியது போல் அவள் வெளியே வந்தாள். ஆனால் அந்த பங்களா இருளில் மூழ்கியிருந்தது. அவளை கவனித்தவாறு அவள் அருகில் சென்றோம். அவள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த இருட்டில் அவள் நடந்து வந்தாள். எங்களை அவள் பார்த்தவுடன் ஒரு புத்துணர்ச்சியுடன் அவள் எங்களை பார்த்து, என்ன சார், எங்க இந்த பக்கம் என்று கேட்க, நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை, நேற்று உனக்கு ஆபத்து போல் இன்றும் ஏதாவது வந்து விடுமோ என்று நாங்கள் இங்கு வந்தோம் என்று கூறினோம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் நேற்று பேசியவாறு அந்த அம்மாவிடம் நேற்று நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னேன். அந்த அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, அது என் கணவர்தான். ஏனென்றால் அவர் தனிமையில் இருப்பதினால் யாரை பார்த்தாலும் இரவு நேரத்தில் எங்களை யாராவது, அதாவது வேலை செய்யும் நபர்கள், நாங்கள் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம், இவர்களை ஏதாவது செய்துவிட்டு இங்கேயே இருந்து விடலாம் என்று எண்ணி விடுவார்களோ என்று நினைத்து அவர் இப்படி நடந்து கொள்வது வழக்கமாகி விட்டது. ஆகையினால் இங்கு வேலைக்கு வரும் நபர்கள் அதிகபட்சமாக 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்வார்கள். பின்பு அவர்கள் வேலையும் வேண்டாம், எங்களுக்கு சம்பளமும் வேண்டாம் என்று கிளம்பி விடுவார்கள். இந்த சத்தத்தை கேட்டு, இந்த சத்தத்தை வைத்து ஊரில் உள்ளவர்கள் இங்கு ஏதோ உள்ளதாக பேசிக்கொள்கிறார்கள். என்னால் நடக்க முடியவில்லை. நான் இந்த ரூமில் தான் இருக்கிறேன். வெளியில் நடக்கும் எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது என்று நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று என் கதவுகளை அடைத்து விடுவேன். பின்பு வெளியில் நடக்கும் சத்தம் சுத்தமாக இந்த அறையில் ஏதும் கேட்காது. ஆகையினால் நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். உனது கதையை நான் கேட்டேன். உன் தந்தையின் உடல் நிலையை நீ பார்த்துக்கொள். உன் தந்தைக்கு தேவையான அனைத்து மருத்துவ செலவும் நான் பார்த்து கொள்கிறேன். எங்கள் இருவரையும் நீ பார்த்துக்கொள் என்று அந்த அம்மா கூறினார்கள். அந்த தைரியத்தில் நான் என் தந்தையை பார்த்து கொள்கிறேன் என்று அவள் கூறினாள் என்னிடம். நாங்கள் மூவரும் அந்த சாலையில் நடந்தவாறு பேசிக்கொண்டு சென்றோம். அப்படி சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அவள் வீடு வந்தது. அவள் வீட்டுக்குள் எங்களை அழைத்தாள். என் நண்பன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புகிறோம் என்று கூற, நான் உடனே அதெல்லாம் ஒன்று வேண்டாம், அந்த வீட்டினுள் சென்று அவர் அப்பாவை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று நான் என் நண்பனிடம் கூறிவிட்டு அந்த வீட்டினுள் சென்றோம். அவர் கூறியது போல் அந்த வீட்டில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் எங்களை பார்த்தவுடன் எழுந்து உட்கார முயற்சி செய்தார். அதை கவனித்த நான் ஓடி சென்று அவரை உட்கார வைத்தேன். அவர் என் கைகளை பிடித்து கொண்டு, நீ யார்? அந்த பையன் யார்? நீங்கள் இருவரும் இங்கே ஏன் வந்தீர்கள்? என் பொண்ணு ஒரு விளையாட்டு பிள்ளை, அவளுக்குன்னு ஒரு துணியை கொடுத்துட்டேன்னா நான் பேசாம கண்ணை மூடிட்டு போயிடுவேன். ஆனால் அது நடக்கலை. அப்பாவை பார்த்துக்கணும்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண் உள்ளே இருந்து வெளியில் வந்து, அப்பா, வருபவர்களிடம் என்ன கூறுவது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி எங்கள் இருவருக்கும் தண்ணீர் கொடுத்தாள். அதை வாங்கி நாங்கள் கீழே வைத்துவிட்டு, உன் அப்பா உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது, ஏன் ஒரு மருத்துவமனையில் வைத்து நீ பார்க்க கூடாதா என்று கேட்க, உடனே அவள், அதை பற்றி அப்புறம் நாம் பேசிக்கொள்ளலாம், இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கள் என்று கூறினாள். அப்படி என்றால் நாளை நாம் இருவரும் சந்திக்கலாமா இதே நேரத்தில் என்று நான் அவளிடம் கேட்க, அவள் உடனே சிரித்து கொண்டு, சரி சரி கிளம்பு இப்பொழுது என்று கூறினாள். மறுநாள் என் நண்பனை விட்டுவிட்டு நான் மட்டும் அவள் வருகைக்காக அவள் வரும் வழியில் காத்து கொண்டிருந்தேன். அவளும் வந்தாள். அவளுடன் அந்த சாலையில் நடந்து வரும் பொழுது அவள் என்னிடம் கூறினாள், எனக்கு ஒரு ஆபத்து,
என்று தெரிந்து நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். இந்த துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா? என் கதை இன்றுடன் முடிந்து விடுமா என்று பல தெய்வங்களை வேண்டிக் கொண்டு கத்தியவாறு ஒரு பைத்தியக்காரி போல் அந்த பங்களாவில் சுற்றி சுற்றி வந்தேன். அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றியது நீங்கள்தான் என்று கூறியதும் உடனே நான், அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு ஆபத்து என்று யார் கேட்டாலும் முதலில் செய்யக்கூடிய நபராக நான் இருப்பேன். அதை இயற்கையாகவே ஒரு பெண் குரல் என்றவுடன், அது பங்களா இல்லை, ஒரு பெரிய அரண்மனையாக இருந்தாலும் ஏறி வந்து நான் காப்பாற்ற வந்து விடுவேன். ஏனென்றால் அந்த இடத்தில் நீ இருந்தால் உன்னை நான் இழக்க இனி நான் விரும்பவில்லை. அதாவது நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் நான் உன்னை இழக்க விரும்பவில்லை என்று கூறினேன் என்று நான் அவளிடம் கூற, சற்று அவள், என் குடும்ப சூழ்நிலை உனக்கு புரியாமல் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். என் தந்தை இப்படி இருக்க என்ன காரணம் என்றால், என் தந்தை குடிப்பழக்கத்திலும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி தற்போது ஒரு நோயாளியாக எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர் மருத்துவ செலவிற்கும் எங்கள் வீட்டு செலவிற்கும் நான் உங்கள் ஊரில் உள்ள சிறு சிறு வேலைகளை செய்து வந்த போதிலும் எங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் ஒரு நேரத்தில் என் தந்தை, என் அம்மா என்னை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தனர். எனது அம்மா உடல்நிலை சரியில்லை. எங்கள் இருவரையும் அனாதையாகிவிட்டு அவர் இறந்து விட்டார். அந்த நாள் முதல் என் தந்தை என் அம்மாவின் ஞாபகத்தினால் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார். ஆனால் இப்பொழுது நினைக்கிறார், என் பொண்ணு வாழ்க்கை என்னவாகும் என்று. அதை அப்போதே அவர் எண்ணவில்லை. ஆகையினால் அவர் யாரை பார்த்தாலும் ஒரு நல்லவனிடம் என் பெண்ணை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருப்பார். அதுபோலத்தான் அன்று உன்னிடம் என் தந்தை கூறினார். அதை கேட்டு கொண்டிருந்த நான் உடனே, சரி, நான் உன் தந்தையை நேரில் பார்த்து உன்னை நான் பெண் கேட்கிறேன், என்ன சரியா என்று அவளிடம் கேட்க, உடனே அவள், உன் பெயரும் எனக்கு தெரியாது, உன் குடும்பத்தை பற்றியும் எனக்கு தெரியாது, உடனே என்னை திருமணம் செய்ய தயாராகி விட்டாயா? முதலில் உன் பெயரை சொல் என்று அவள் என்னிடம் கேட்டார். பார்த்தாயா, இத்தனை நாட்கள் உன்னுடன் பழகி என் பெயரை உன்னிடம் சொல்ல நான் மறந்து விட்டேன். ஏனென்றால் நீ என் அருகில் இருந்தால் என்னையே நான் மறந்து விடுகிறேன். சரி, அதை விடு. என் பெயர் மணிகண்டன். உன் கதையைப் போலத்தான் என் கதையும். என் அம்மா சிறு வயதில் அவரும் இறந்து விட்டார். என் அப்பா வெளியூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடன் என் நண்பன், சில நேரங்களில் என் அப்பா மாதத்திற்கு ஒரு முறையும் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் வீட்டுக்கு வருவார். அவர் வரும்போது எல்லாம் நான் அடிக்கடி இங்கு எல்லாம் வர முடியவில்லை. உனக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் முடித்து விட்டால் நான் வேலை செய்யும் இடத்திலேயே தங்கிவிட்டு உன் கவலை இல்லாமல் நான் இருப்பேன். இப்பொழுது என் கவலை உன்னை பற்றிதான். ஒரு நல்ல பெண் உனக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீ அம்மா இல்லாமல் வளர்ந்தவன். உனக்கென்று ஒரு பெண் துணை இருந்தால் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் என்று என் தந்தை வரும்பொழுதெல்லாம் இதையே கூறிக்கொண்டு இருப்பார் என்று கூற, எங்கள் அருகில் வந்த என் நண்பன் அரவிந்தன், என்னப்பா, உன் அப்பா எவ்வளவோ பரவாயில்லை, உன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் முதல் சந்தோஷம் எனக்குத்தான் என்று என் நண்பன் கூறினான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண், சரி, கூடிய விரைவில் அது நடக்கும் என்று கூறி அவள் வீட்டுக்கு சென்றோம். அந்த பெரியவரிடம், அப்பா, உங்கள் மகளை நான் திருமணம் செய்ய நினைக்கிறேன், உங்கள் சம்மதம் வேண்டும் என்று கேட்டவுடன் அவர் சந்தோஷத்தில் கண் கலங்கியவுடன், அப்பா, நீ நல்ல புள்ளப்பா, இப்படி நேரில் வந்து என் சம்மதத்தை கேட்கிறேன். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ப்பா. நான் இப்படியே என் காலத்தை ஓட்டிக்கிறேன்ப்பா என்று கூறியவுடன், நான் உடனே, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் தனிமையில் தான் இருக்கிறேன். நான் உங்கள் மகனை திருமணம் முடித்த பின்பு நீங்களும் எங்கள் வீட்டில் இருக்கலாம் என்று கூற அவர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். சரி, இந்த விஷயத்தை என் அப்பாவிடம் கூறிவிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த பெண்ணின் அப்பாவிடம் கூறினேன். உடனே
அந்த பெண்ணின் அப்பா, காவியா, இத்தனை நாட்களாக நான் காத்திருந்த நாள் வந்தது. உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கப் போகிறான். அவனை நீ ஒரு தாய் போல் அரவணைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூற, காவியா உடனே சரி அப்பா என்று கூறினார். சரி, நான் நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு என் வீட்டுக்கு நானும் என் நண்பனும் கிளம்பினோம். என் அப்பாவிடம் இந்த விஷயங்களை பற்றி பேசி திருமணத்திற்கும் சம்மதம் வாங்கினோம். நான் காவியாவிடம், நீ இனி வேலைக்கு போக வேண்டாம், அதாவது அந்த பங்களாவுக்கு நீ போக வேண்டாம், நான் சம்பாதிக்கும் வருமானம் போதுமானது, நம் வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினேன். அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அந்த பங்களாவில் அந்த அம்மாவை மட்டும் தான் உள்ளார். அவரை பார்த்து கொள்ள ஒரு துணை இல்லை. அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் அம்மாவை பார்க்கும் உணர்வு எனக்கு வருகிறது என்று கூற, நான் உடனே அது சரி, ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் அவர் கணவர் ஒரு மோசமானவர். அவர் மூலம் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டால் நீ என்ன செய்வாய்? உன்னை காப்பாற்ற நான் அடிக்கடி வர முடியாது. ஆகையினால் தான் அப்படி கூறினேன். சரி, இதை பற்றி அந்த அம்மாவிடம் நான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவள் அந்த பங்களாவுக்கு விரைந்து சென்றாள். அவள் கூறியது போல் அந்த அம்மாவிடம் அவள் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். அந்த அம்மா, திருமணத்திற்கு உள்ள செலவை நான் தான் பார்த்து கொள்வேன் என்று பாசத்துடன் அந்த அம்மா கூறியவுடன் எனக்கு என் தாய் கூறியது போல் இருந்தது. அவள் நினைக்கவில்லை அந்த அம்மாவின் கணவரை பற்றி. அந்த அம்மா கூறியது போல் எங்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார். எங்கள் இல்லற வாழ்க்கை மிகவும் நன்றாக போய் கொண்டிருந்தது. அந்த பங்களாவில் இருந்து ஒரு செய்தி வந்தது. என்னையும் என் கணவரையும் வர சொல்லி நாங்கள் இருவரும் அந்த பங்களாவுக்கு சென்றோம். சென்றபோது அந்த அம்மாவை முதல் முறையாக நான் பார்க்கிறேன். என் மனைவியை பார்த்து, நீ கூறியது சரிதான், இந்த அம்மாவுக்கு துணைக்கு ஒரு ஆள் மிகவும் அவசியம். நீ அந்த அம்மாவின் மகள் போல் பார்த்து கொள்கிறாய். நீ இங்கு வேலை பார்ப்பதில் எனக்கு ஒரு தடையும் இல்லை என்று கூற அந்த அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சரி, இன்று இரவு நான் இங்கு இருந்து உன்னை அழைத்து செல்கிறேன் என்று என் மனைவியிடம் கூறினேன். சரி என்று என் மனைவியும் கூறி பக்கத்து அறையில் என்னை தங்க வைத்தாள். இரவு நெருங்கியது. மணி 7 தாண்டியது. என் மனைவியை தேடி பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்று அங்கு என் மனைவி இல்லை. அந்த அம்மாவிடம், அம்மா, எங்கே என் மனைவி காவியா என்று கேட்டேன். அந்த அம்மா, அவள் அப்பொழுதே கிளம்பி விட்டாரே என்று கூற நான் திடுக்கிட்டேன். என்ன? என்னை இந்த அறையில் இருக்க சொல்லிவிட்டு அவள் எங்கு சென்றாள் என்று புலம்பிக் கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தேன். மாடிப்படி வழியாக மேலே செல்லலாம் என்று நினைத்து செல்லும் நேரத்தில் அதே பயங்கர சத்தம். ஒரு பெண்ணின் அலறல் குரல். ஆம், இப்பொழுது அது என் மனைவி காவியாவின் குரலே தான். அவளுக்கு என்னவாயிற்று என்று விரைந்து மிக வேகமாக சென்றேன். காவியாவை ஒரு அரக்கன் போல் ஒரு பெரியவர் துரத்துவதை பார்த்தேன். அவர் காம பசியில் துரத்துவது போல் எனக்கு தோன்றியது. ஏன் அப்படி எனக்கு தோன்றியது என்றால், அவர் என் மனைவியின் புடவையை ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கையில் ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் வைத்திருந்தார். அதை பார்த்தவுடன் என் மனம் துடியாய் துடித்தது. என் மனைவிக்கு இப்படி ஒரு ஆபத்தா என்று நினைத்து ஓடிச் சென்று அந்த முதியவரை அடிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை தாக்கி என்னை கீழே தள்ளிவிட்டார். அப்பொழுது என் மனைவியை என் மேலே விழுந்து, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க அந்த பெரியவர் என் மனைவியின் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்றார். என் மனைவி அழுது கொண்டே என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாள். நான் மீண்டும் அவளை காப்பாற்ற சென்று அவரை தாக்கினேன். அவர் அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுவிட்டு கதற ஆரம்பித்தார். அவர் பேச்சு, அவர் சொல்வதை அனைத்தும் என் காதில் விழுகவில்லை. எங்கள் அருகில் ஒரு உருவம் மீண்டும் வந்தது. அந்த உருவத்திற்கு சொந்தக்கார அம்மாதான். நான் உடனே, அம்மா, உங்களால் நடக்க முடியாது என்று கூறினீர்களே, எப்படி இந்த அறைக்கு வந்தீர்கள் என்று நான் கேட்டேன். இல்லையப்பா, உன் மனைவி இங்கே என்று நீ கேட்டு சென்றவுடன் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ காதில் வாங்கவில்லை. பின்பு என் கதவை திறந்து வைத்து வெளியில் என்ன சத்தம் கேட்கிறது என்று பார்த்து கொண்டே இருந்தேன்.
அப்போது சத்தம் அதிகமாக கேட்க நான் உடனே வர முயற்சித்தேன். என்னை அறியாமலே நான் நடக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அந்த அம்மா கூறியவுடன் அருகில் இருந்த அந்த அம்மாவின் கணவர் அந்த அம்மாவை தாக்க முயன்றார். நான் உடனே அதை தடுத்து, உங்கள் மனைவியை நீங்களே இப்படி தாக்க துணிந்து விட்டீர்களா என்று கேட்க, உடனே அந்த அம்மா அவர் கணவரை பார்த்து, உங்களுக்கு எத்தனை வயது ஆகியும் கூட இந்த பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்கிற உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இவளை பார்த்தால் உங்கள் மகள் போல் தோன்றவில்லையா என்று கேட்க, எப்படி தோன்றும்? எனக்கு இவளை போல் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். முதலில் இப்படித்தான் கூறிக்கொள்வார்கள். ஆனால் பணத்தை பார்த்து விட்டால் குமரன் என்ன கிழவன் என்ன, இவர்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் என்று கூற, அந்த அம்மா என்ன சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்க, ஆம், நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். இதற்கு முன்பு வேலை பார்த்தவர்களிடம் நான் இவ்வாறு தான் நடந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் சம்மதித்து என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு என்னை மகிழ்ச்சி ஊட்டி கொண்டு இருந்தனர். சில நேரங்களில் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வற்புறுத்தி நான் அவரிடம் இருக்கும் பொழுது சம்மதிக்காத நேரத்தில் அவர்களை நான் கொலை செய்து விடுவேன். இது வெளி உலகத்துக்கு தெரியாமல் நான் பார்த்து கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது உங்கள் பார்வையில் நான் மாட்டிக்கொண்டேன். ஆனால் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு தப்பிக்கவும் செய்வேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு அரக்கனை போல் சிரிக்க ஆரம்பித்தார். உடனே நான் அவரை பிடித்து ஒரு அறையில் அடைத்து கதவை பூட்டிவிட்டு, அம்மா, இவரை என்ன செய்யலாம் என்று நீங்களே கூறுங்கள். இவரை விட்டு வைத்தால் பல பெண்களை அழித்தது போல் இன்னும் பல பெண்களையும் கொன்று குவிப்பார் என்று கூற, உடனே அந்த அம்மா, இதுவரை இவருடன் நான் வாழ்ந்தது போதும், இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும். நீ உடனே காவல் நிலையத்திற்கு சென்று இங்கு நடந்த விஷயங்களை கூறு, அழைத்து வா என்று அந்த அம்மா கூறினார்கள். அந்த அம்மா கூறியது போல் நானும் என் மனைவியும் காவல் நிலையத்திற்கு சென்று காவலரை அழைத்து வந்து அவரை கைது செய்து சென்று விட்டார்கள். உடனே அந்த அம்மா எங்கள் இருவரையும் கையை பிடித்து கொண்டு, காவியா, நீ என் மகள் போலத்தான், எனக்கென்று இங்கு யாரும் இல்லை. என் கணவரையும் இதோ காவல் நிலையத்திற்கு அனுப்பிவிட்டேன். எனக்கு நன்றாக தெரியும் இவர் திரும்ப மாட்டார் என்று. அது பரவாயில்லை, என் வாழ்க்கை படுக்கையிலேயே பாதி வாழ்க்கை சென்று விட்டது. மீதி இருக்கக்கூடிய என் வாழ்க்கை என் மகளாக நீ இருந்து என்னை கொள். எனக்கு பின்பு இந்த பங்களாவையும் எனது சொத்துக்களையும் உன் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் என்று கூற, அவள் தயக்கத்துடன் என்னை பார்த்தாள். நான், சரி, இந்த அம்மாவுக்கு என்று யாரும் இல்லை, நானும் இங்கு தங்கி உன் அப்பாவையும் இங்கே அழைத்து வந்து இங்கேயே தங்கி இந்த அம்மாவை பார்த்து கொள்வோம் என்று கூறி எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எங்கள் காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துவிடாமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பனித்துளியை சுமப்பதினால் மலரின் அழகு குறைந்து விடுவதில்லை.